வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பிறந்த நாளான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது சமூக வலைதள பதிவில் சுவாமி தயானந்த சரஸ்வதி சமூகத்திற்கும் நாட்டின் கல்வி அமைப்பிற்கும் மதிப்புமிக்க வழிகாட்டுதல்களை வழங்கியவர் என்று பதிவிட்டுள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது பேசிய ஒத்துழைப்புத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், வெள்ளை புரட்சி 2.0 திட்டத்தின் கீழ் பால் கொள்முதலை அதிகரிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறினார். தற்போது தினசரி 660 லட்சம் கிலோகிராம் அளவில் உள்ள பால் உற்பத்தி இப்புரட்சி மூலம் 1 லட்சம் கிலோகிராம் அளவிற்கு உயர்த்தப்படும் என்று கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் பால் கூட்டுறவுகள் மூலம் பால் கொள்முதலை 50% அதிகரிப்பதே நோக்கம் என்றும் கூறினார். உலக பொருளாதாரம் மற்றும் புவியியல் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான செயல் திட்டம் குறித்த நிதிநிலை குழுவின் அறிக்கையை மக்களவை உறுப்பினர் திரு பரத் ருகாரி மெஹதாப் மக்களவையில் தாக்கல் செய்யவுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள 5 மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி-பேட் அச்சு கருவிகளின் பயன்பாடு குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரியில் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் உட்பட 19 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள EVM செயல் விளக்க மையங்களில் இதுவரை 6474 பேர் ஒத்திகை வாக்குப்பதிவு செய்திருப்பதாகவும் நடமாடும் வாகனங்கள் மூலம் 92 இடங்களில் செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என்றும் நாளை தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.